ஹாய் கைஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸு பேட்டர்ன் ஸ்டிச்சில் 2வது டைப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன். இந்த ரவுண்டில் குட்டி குட்டியாக நம்ம ஒரு கோடு கிழிச்சிருக்கோம். சரிங்களா? போன கிளாஸ் டைப் 1 சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த டைப் 1ல் பார்த்திங்கன்னா நான் திலகம் ஷேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப் வேணாலுமே யூஸ் பண்ணலாம். சரியா? நம்ம ஏன் திலகம் ஷேப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் குறுகல் வரும். குறுகல் அப்புறம் பெருசாக போகும். அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கற்றுக்கும்போது கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதால தான் நம்ம அதிகமாக திலகம் ஷேப் யூஸ் பண்ண சொல்கிறது. அந்த ஷார்ப்பு எட்ஜோட ஷார்ப்னஸ் உங்களுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த ரவுண்டில் ஃபுல்லாகவே நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா? போன ஸ்டிச்சில் நம்ம அந்த குறுக்கில் கோடு போட்டிருக்கு இல்லையா, அந்த கோட்டில் செயின் போடாமல் ஸ்ட்ரைட்டாக போட்டிருப்போம். இப்போது இந்த இதில் பார்த்திங்கன்னா எப்படி போட போகிறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபுல்லாகவே செயின் தான் போட போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா? பொறுமையாக பாருங்கள். இப்போ நம்ம த்ரெட்டை குத்தி எடுத்துருக்கோம். குத்தி எடுத்துகிட்டு நான் குறுக்கில் செயின் போட போகிறோம். நம்ம எல்லா கோட்டிலுமே இதில் செயின் தான் போட போகிறோம். பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. சரிங்களா? ரொம்ப 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 ஈஸியான ஒரு ஸ்டிச்சு தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே தான். அதையே நம்ம என்ன பண்ணுறோன்னா வேறு ஒரு டைப்பில் ட்ரை பண்ணுறோம். அதுதான் பேட்டர்ன் ஸ்டிச் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போது நான் போட்டுட்டு வரேன் பாருங்கள். அந்த சங்கிலி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நடுவில் குத்தி த்ரெட் எடுத்துகிட்டு மறுபடியும் செயின் போட்டுக்கிட்டு வரேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக சேரலாம். நாம் எந்த ஒரு ஃபீஸுமே பே பண்ணாமலே உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் உங்களோட டவுட்ஸை நாங்கள் கூடவே இருந்து கிளியர் பண்ணுறோம். ஸோ தாராளமாக நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது என் நாட் போட்டு நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். பாருங்கள். என் நாட் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோமா? இப்போது மறுபடியும் செயின் தான். அந்த 3 இதுவுலையுமே செயின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது மறுபடியும் அந்த சங்கிலிக்கு நடுவில் இருந்துட்டு செயினை எடுத்து அந்த லூப் எடுத்து மறுபடியுமே செயின் ஸ்டிச் போடுறோம். நான் எப்படி நீடில் திருப்புறேன், கீழே எப்படி சுற்றுறேன், அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு கை தன்னாலேயே வேலை செய்யும். சரியா? கொஞ்சம் பாருங்கள். இப்போது நம்ம என் நாட் போட்டு இதையுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நீங்கள் தூரம் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, கட் ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா, அந்த கட் ஒர்க் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். இது பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப 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 அழகாக சிம்பிளாக இருக்கும். இப்போது நான் உள்ளே அந்த செயினுக்கு கீழே இருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு மேலே கொண்டு போகிறேன். மேலே கொண்டு போய்ட்டு அந்த சங்கிலி போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு ரவுண்டு, அந்த ரவுண்டுக்குள்ளாரவே கொத்த போகிறோம். சரிங்களா? பாருங்கள். இந்த ரவுண்டுக்குள்ளாரவே குத்தி கீழே ஒரு லாக்கு, மறுபடியும் ஒரு குத்திட்டு மேலே போயிட்டு கீழே ஒரு லாக்கு. இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான். நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் பார்ப்போம்ல, அதே மாதிரி. இப்போ நான் செயின் இல்லாமலும் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? பாருங்கள்.
இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கொண்டு போகிறோம். போன இதுல எல்லாமே லாக் பண்ணோம் இல்லையா? இப்போ கீழே கொண்டு போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக் ஸ்டிட்ச் தான். நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு அட்வான்ஸ் லெவலில் போகும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ரொம்ப ஈஸியாக வரும். சரிங்களா? இப்போது செயின் தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுவுமே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான். நம்ம மறுபடியும் அப்படியே கண்டினியூஸாக போட போகிறோம். சரிங்களா? பாருங்கள், அப்படியே கீழே இழுத்து ஒரு லாக், மறுபடியும் பக்கத்தில் ஒரு செயின் போட்டு அப்படியே மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போயிட்டு அந்த செயினுக்கு மேலே, ஓகேங்களா? அந்த செயினுக்கு மேலே கொண்டு போயிட்டு கீழே இழுக்கிறோம். இழுத்துட்டு ஒரு லாக்கு, மறுபடியும் பக்கத்தில் ஒரு செயினு, அப்படியே மேலே கொண்டு போயிட்டு கீழே இழுத்து ஒரு செயினு, அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்துட்டு மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்து ஒரு செயினு, ஒரு லாக்கு, மறுபடியும் கீழே கொண்டு வந்து அந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த கோட்டுக்கு கீழே குத்தணும். சரிங்களா? பாருங்கள், நீங்கள் ரெண்டுமே வந்து பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது. மறுபடியும் குத்தி ஒரு செயின் போட்டு மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வந்து ஒரு லாக்கு. நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த ஒர்க் வந்து போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. எங்களை மாதிரியான ஒரு சின்ன யூடியூபருக்கு உங்களோட பெரிய ஆதரவாக இருக்கும். உங்கள் ஒவ்வொருத்தரோட சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் வந்துட்டு நாங்கள் அடுத்த நிலைக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஊக்கமளிக்கிற வகையாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டு தட்டி விட்டுட்டு போங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நாங்களும் கொஞ்சம் உற்சாகமாக வந்துட்டு உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எடுப்போம். சரிங்களா? இப்போது மறுபடியும் போயிட்டு மேலே வந்து குத்தி எடுத்து மறுபடியும் டவுனில் வரும். டவுனில் வந்துட்டு மறுபடியும் கீழே கொண்டு போகணும். அப்படியே சைடில் கொண்டு வந்துடுங்க. ஒரு லாக் போட்டு சைடில் ஒரு செயினு. இப்போது நாங்கள் அந்த நீடில் காட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி அதுக்கு நடுவில் தான் குத்த போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு செயின், குட்டி செயின் போட்டுட்டு நடுவில் ஒரு குத்தி கீழே கொண்டு வந்து ஒரு லாக்கு. நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இது புரியாத மாதிரியே தான் இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். போடும்போது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? வீடியோஸை வந்து ப்ளே பண்ண விட்டுட்டு அவங்க எப்படி குத்துறாங்க, எப்படி திருப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணிகிட்டே போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த ஸ்டிச்செல்லாம். சரிங்களா? இந்த 2 பேட்டர்னுமே வந்து கற்று வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு சாரியோட ப்ளவுஸ்க்கோ இல்லை வேறு எதுக்கோ வந்துட்டு இதை வந்து நீங்கள் த்ரெட்டு எடுத்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் தூரம் இருந்தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். ஒரு கட் ஒர்க் மாதிரியே தெரியும் உங்களுக்கு. இப்போ கீழே கொண்டு போயிடலாம். கீழே கொண்டு போயிட்டு அந்த செயின் இருக்கு இல்லையா, அது கீழே கொண்டு போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு குத்திட்டு இப்போ இந்த பக்கமே வந்து கொண்டு வர போகிறேன். சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு இது இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதிலே குத்தி எடுத்துருக்கேன். மறுபடியும் பக்கத்தில் கொண்டு போயிட்டு மேலே கொண்டு போய் இழுத்து ஒரு ஸ்டிச்சு. நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்கலன்னா அந்த கிளாஸை வந்து போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது ஒரு ஃபில்லிங்காகவுமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த கிளாஸுமே வந்து போயிட்டு பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கிளாஸு. பாருங்கள், இதில் விஷயமே இல்லை. நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து கஷ்டம் தெரியாது. இப்போ நிறைய பேருக்கு வர டவுட் என்னென்னா கீழே எப்படி போடணும் அப்படின்றது தான்.
பாருங்கள், நான் அந்த செயினுக்கு நடுவுலயே வந்து குத்தி போட்டிருப்பேன். நடுவில் குத்தி எடுத்துட்டோமா, இப்போ அந்த செயினுக்கு கீழே வந்து ஒரு லாக்கு, குட்டி லாக்கு. அது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு வந்து பெருசாலாம் தெரியாது. பாருங்கள், போட்டுட்டோமா, மேலே கொண்டு போயிட்டு கீழே இழுத்து ஒரு குட்டி லாக்கு. மறுபடியும் செயின் நடுவில் குத்தி எடுத்து மேலே கொண்டு போயிட்டு கீழே இழுத்து ஒரு குட்டி லாக்கு. நீங்கள் வந்து இதை ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். அவங்க வந்து என்ன பண்ணுறோம், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியவே புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸோ இல்லை 1 ஹவர் இல்லை ½ அன் ஹவர் கூட டைம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க, அவசரம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கும்போது தான் உங்களுக்கு புரியும். புரிஞ்சுட்டு ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. சரியா? இதே ஸ்டிச்சை இப்போ திலகம்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஹோம்ஒர்க் எதுவும் பண்ண வேணாம், ஷேப்ஸ் மட்டும். சரியா? இப்போ வந்து நீள்வட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தியா, ஓவல் ஷேப்பு. ஓவல் ஷேப்லேயும் ஒன்று போட்டு பார்த்துக்கோங்க. அதோட திலகம் ஷேப்பு, இந்த 2 ஷேப்லேயுமே வந்துட்டு போடுங்க. அப்போ தான் நம்ம எப்படி போடுறோம் அப்படின்றது தெரியும். சரிங்களா? என்னோடய சேனல் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரணும்னா பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு என்றும் எங்களுக்கு தேவை. சரிங்களா? இப்போ அடுத்த வர ஸ்டிச்செலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டிச்சு. நீங்கள் பொறுமையாக பாருங்கள். அதுதான் வந்துட்டு லீஃபு எல்லாமே வந்து போட போகிறோம். அதுதான் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.